மற்றுமொரு அண்மை செய்தி. தாவேகாவில் இருந்து விலகி சற்று நேரத்தில் திமுகவில் இணைய இருக்கிறார் ரஞ்சனா நாச்சியார். ரஞ்சனா நாச்சியார் திமுகவில் இணைகிறார். தாவேகாவில் இருந்த நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார் இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் இணைகிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா வணக்கம். தாவேக நிர்வாகியாக இருந்த ரஞ்சனா நாச்சியார் தற்பொழுது திமுகவில் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவாக கூறப்படுகிறது? ரஞ்சனா நாச்சியார் தாவேகாவில் இருந்து விலகி தற்பொழுது முதலமைச்சர் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் இணைந்திருக்கிறார். குறிப்பாக அவர் அதிமுகவில் இருந்து விலகிதான் தாவேகாவிற்கு வந்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து அவர் தாவேகாவின் நிர்வாகியாக பணியாற்றி வந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பேசிய விஜய் அவரது மனைவி குறித்தான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக ரஞ்சனா நாச்சியார் அவரை திட்டும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே தாவேகாவிலிருந்து அவர் விலகுவது குறித்தாக பல்வேறு கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் அவர் தாவேகாவிலிருந்து விலகி தற்பொழுது திமுகவில் இணைந்த கூடிய நிகழ்வு என்பது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் தொடங்குவதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அவர் திமுகவில் இணைந்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா. தாவேகாவிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் விலகி இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் இணைகிறார் ரஞ்சனா நாச்சியார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ரஞ்சனா நாச்சியார் தாவேகாவில் முக்கிய நிர்வாகியாக இருந்தக்கூடிய நிலையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் திமுகவில் இணைய இருக்கிறார். தாவேகாவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் ரஞ்சனா நாச்சியார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ரஞ்சனா நாச்சியார் திமுகவில் இணைந்திருக்கிறார். தாவேகாவில் நிர்வாகியாக இருந்த ரஞ்சனா நாச்சியார் தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார்.